சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆற்றல்களையும் தன்னை நோக்கி கவர்ந்து இழுத்து தன்னுள்ளே அவற்றை ஒருங்கிணைத்து மாபெரும் சக்தியாக வெளியே அனுப்புகின்ற ஒரு மையம் போல் இருக்கிறான் மனிதன். அந்த மையம்தான் உண்மை மனிதன், எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன். எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன் பிரபஞ்சம் முழுவதையும் தன்னை நோக்கியே கவர்ந்து இழுக்கிறான். நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாமே அவனை நோக்கி ஓடி வருகின்றன, அவனை சுற்றி சுழல்கின்றன. குணம் என்று அழைக்கப்படுகின்ற தன் தனிப்போக்கை அவன் இவற்றிலிருந்து உருவாக்கி பேராறு போல் வெளியில் பரவ விடுகிறான். தன்னிடம் எதையும் இழுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் போலவே அதனை வெளியில் விடும் ஆற்றலும் அவனிடம் இருக்கிறது. உலகில் நாம் காண்கின்ற எல்லா செயல்களும், சமுதாயத்தின் எல்லா இயக்கங்களும், நம்மை சுற்றி நடக்கும் வேலைகள் அத்தனையும் வெறும் எண்ணங்களின் வெளி தோற்றமே, மனித சங்கல்பத்தின் வெளிப்பாடுகளே. இயந்திரங்கள், கருவிகள், நகரங்கள், கப்பல்கள், போர்க்கப்பல்கள் இவை எல்லாமே மனிதனது சங்கல்பத்தின் வெளிப்பாடுகளே. இந்த சங்கல்பம் குணத்தால் அமைகிறது, குணமோ செயல்களால் உருவாக்கப்படுகிறது. செயல் எத்தகையதோ அத்தகையதே சங்கல்பத்தின் வெளிப்பாடும். உலகம் இதுவரை தோற்றுவித்துள்ள உறுதி வாய்ந்த சங்கல்பம் கொண்டவர்கள் எல்லோரும் மாபெரும் செயல் வீரர்களாகவே இருந்திருக்கிறார்கள். காலம் காலமாக தொடர்ந்து செய்து வந்த செயல்களின் மூலம் பெற்ற ஆற்றல் வாய்ந்த தங்கள் சங்கல்பத்தால் உலகையே மாற்றியமைக்க வல்ல மாபெரும் மனிதர்களாக இருந்தார்கள் அவர்கள். புத்தருக்கும் இயேசுவிற்கும் இருந்தது போன்ற மாபெரும் சங்கல்பம் ஒரே பிறவியில் கிடைத்து விடுவதில்லை. இவர்களின் தந்தையர் யார் என்பது நமக்கு தெரியும். ஜோசப்பை போன்று லட்சக்கணக்கான தச்சர்கள் வந்து போய்விட்டார்கள். புத்தரின் தந்தையை போன்ற எண்ணற்ற சிற்றரசர்கள் உலகம் முழுவதிலும் இருந்திருக்கின்றனர். பரம்பரையின் காரணமாக குணம் அமையும் என்றால் இந்த சிற்றரசரால் இன்று உலகில் பாதிக்கு மேற்பட்டவர்களால் கடவுளாக வழிபடப்படுகின்ற ஒரு மகனை எப்படி உருவாக்க முடிந்தது?